பேச்சு போட்டிகள் வந்து அதிகமாக போவேன். சின்ன வயசுல இருந்தே விவேகானந்தா கேந்திரா, அடுத்து முரசொலி அறக்கட்டளையில் நடந்த பேச்சு போட்டிகள் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி பரிசுகள் வாங்கியிருக்கிறேன். அந்த பரிசு மணியெல்லாம் அம்மா சேர்த்து வச்சு தான் என்னை வந்து பின்னாடி படிக்க வைக்கிறது ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 8th படிக்கும்போது நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி மத்திய அரசுடைய எக்ஸாம் அங்கே வந்து மாதம் 12ஆம் வகுப்பு வரைக்கும் 1000 ரூபாய் அப்படிங்கிற ஸ்காலர்ஷிப் வாங்கினேன். அதையும் அம்மா சேர்த்து வச்சு படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உதவி பண்ணவங்கன்னு பெருசாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நான் முதல்வன் ஸ்கீம் சொல்லி ஆகணும். அது இல்லைனா வந்து அந்த இடத்துக்கு நல்லா வந்திருக்க முடியுமான்னு தெரியல. ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு ட்ரைனிங் கொடுத்து மாதம் ஸ்காலர்ஷிப் கொடுத்து பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. ஏன்னா நான் கணிதத்தில் வந்து நான் ஒரு மிகப்பெரிய ரொம்ப ஒரு வீக். நான் வந்து என்னோட பேப்பர் 10th மார்க் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அபவ் அவரேஜ் மார்க் தான் எடுத்திருப்பேன். ரொம்ப டாப் ரேங்க்லாம் கிடையாது. 434 மதிப்பெண்கள் தான் எடுத்திருந்தேன். அதில் வந்து மேக்ஸ் மட்டும் தான், மற்ற எல்லாத்துலேயுமே 80க்கு மேலே மார்க் இருக்கும். மேக்ஸில் மட்டும் 75 இருக்கும். ஆனால் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் இருக்க சிசாட் எக்ஸாம் வந்து ஐஐடியில் உள்ள பசங்களே திணற எக்ஸாம், அதில் வர மேத்தமெட்டிக்ஸ். ஆனால் எனக்கு ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் அவ்வளோ அழகாக ட்ரைனிங் கோச்சிங் கொடுத்தாங்க. நல்ல மதிப்பெண்ணுடைய நான் வந்து சிசாட்டை வந்து கம்ஃபர்டபுளாக கிளியர் பண்ணுறதுக்கு வந்து மிக முக்கிய காரணம் வந்து நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவுடைய சுதாகரன் ஐஆர்பிஎஸ் சார். அவங்களுடைய அந்த மோட்டிவேஷன் தான் வந்து எனக்கு எதெல்லாம் பார்த்து பயந்தனோ அதெல்லாம் வந்து சுலபமாக கடந்து வரதுக்கான ஒரு அந்த உத்வேகத்தை வந்து சார் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பெரிய அதிகமாக உதவி பண்ணாங்க. ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர், அங்கே கோச்சிங் எடுத்துக்கிட்டேன். தங்குற இடம், சாப்பாடு எல்லாமே ஃப்ரீயாக பண்ணாங்க. காயத்ரி டிஆர்ஓ மேம், அங்கே பிரின்சிபல் சார் எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணாங்க, மாரல் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ ஸ்டேஜுக்கு வரும்போது, மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ ஸ்டேஜ் வரும்போது டிஏவியோடைய யூபிஎஸ்சி ப்ரோக்ராம் வந்து எனக்கு வந்து தங்குற இடம், சாப்பாடு எல்லாமே இலவசமாக பண்ணி உதவி பண்ணாங்க. பாண்டிச்சேரியில் விவிகே அப்படிங்கிற இடத்துல வந்து இப்போ யூபிஎஸ்சி ப்ரோக்ராம் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே நான் வந்து சேர்ந்து எனக்கு வந்து உதவி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லி போனதுக்கப்புறம் அங்கே வந்து எங்களுக்கு தங்குற இடம் எல்லாமே அவங்க வந்து ஃப்ரீயாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க சாப்பாடோட இன்டர்வியூக்கு போகும்போது.